ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சமையல் வீடியோ இல்லை, ஒரு கிராஃப்ட் வீடியோ. அதாவது நம்ம ஓய்வு டைமில், நம்ம சும்மா இருக்க டைமில் இதே போல் செய்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தலையில் வைக்கிறதுக்கும், உடுப்புகளில் வச்சு அழகு பார்க்கறதுக்கும், டெக்கரேட்டிவ் பீஸ்களுக்கும் நம்ம சுலபமாக இதை செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். பாருங்கள், நான் இப்போ இந்த லேஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 20 சென்டிமீட்டர் நீளம். இதில் 10 இதழ் இருக்குது. பாருங்கள், இப்படி இல்லைன்னா நீங்கள் 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பாசி, ஊசி, கம்மு வேணும், நூல் வேணும், கத்திரிக்கோல். பாருங்கள், இப்போ நல்ல கரையை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம இப்போ தைப்போம் இல்லையா, இதே போல் இதை வெட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம இதில் பாருங்கள் இப்படி தைச்சி விட்டுருங்க. தையல் மிஷின் இருந்தால் சீக்கிரமாக தைச்சிடலாம். தையல் மிஷின் இருந்தால் நீங்கள் தையல் மிஷின்லேயே தைச்சிடுங்க. சீக்கிரமாக சுலபமாக தைச்சிடலாம். இப்படி எல்லா துணிகள்லேயும் நம்ம ஜரிகை வச்ச துணிகள் இருக்கும், ப்ளவுஸில் மிச்சமாக இருக்க துணிகளில் இருக்கும், அதுலேயும் இதே போல் நம்ம செய்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தைச்ச இடம் எல்லாம் இப்போ அது இருக்கட்டு. இப்போ இது நம்ம பூக்கு மேலே வர கரையில் நம்ம மடிக்கக்கூடாது. இப்படி உள்ளே வர கரையில் இப்படி மடித்து எடுங்க. அப்படியே லேஸில் உங்களுக்கு கரை இருந்தால் நீங்கள் இப்படி மடித்து தைக்கண்டாம். இவ்வளோ வீதியில் இப்படி போடுங்க. பாருங்கள், இவ்வளோ இப்படி எடுத்தால் போதும். மடித்து விட்டுடுங்க. உங்களுக்கு கரை இருந்தால் நீங்கள் மடித்து விட வேண்டாம், அப்படியே தைச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ இப்படி தைச்சிருங்க. சீக்கிரமாக தைச்சிடலாம். இது கைத்தையில் தான் தைக்கணும். இப்படி தைக்கிது நீங்கள் இப்படி மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகும் தைக்கலாம். மடித்து மிஷினில் வச்சு தைச்சிக்கிட்டு அதுக்கும் பிறகு நம்ம இப்படி கைத்தையில் தைக்கலாம். பாருங்கள், சீக்கிரமாக சுலபமான முறை இது. இதை நம்ம முதல்ல மடித்து இப்படி தைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வருங்க முடிச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா, அதில் பெரிய இதாக நாட்டாக போட்டிருந்தேன். அதை பிடிச்சி இழுத்து இப்படி எடுத்துருங்க. ஊசியை கட் பண்ணிக்கிட்டு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுங்க. பாருங்கள், டைட்டாக பிடிச்சி இழுத்து நல்லா கட்டி விட்டுருங்க. அறுந்து வராமல் இருக்கிறதுக்கு இப்படி நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. பூ அப்போ தான் அழகாக இருக்கும். என்னமா கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா சிம்மை ஆக்கி விடுங்க. பாருங்கள், இப்படியும் நம்ம ஒரு ஸ்லைடு இருந்தால் அதை வச்சுக்கலாம். இப்போ நான் கம் எடுத்துருக்கேன். கம்மில் இந்த பாசியை வச்சு விட்டுருங்க. பாருங்கள், இப்படி வச்சு உங்களுக்கு ஸ்லைடு என்னதும் வைக்கணுன்னா அதே போல் வச்சுருங்க. இந்த டிக்டாக் ஸ்லைடு இருக்கும்ல, அந்த போல் இதே போல் வச்சிடலாம். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்